ராமர் கோவில் வரலாறும் கும்பாபிஷேகமும். ஸ்ரீ ராமஜென்ம பூமியில் தீர்த்த சேத்திர அறக்கட்டளை 2020ஆம் ஆண்டு மார்ச் மாதம் ராமர் கோயிலின் முதல் கட்ட கட்டுமானத்தை தொடங்கியது. கோவிலுக்கு அஸ்திவாரம் தோண்டும்போது ஒரு சிவலிங்கம், தூண்கள் மற்றும் உடைந்த சிலைகள் கண்டுபிடிக்கப்பட்டன. அடிக்கல் நாட்டு விழா 2020 ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி அயோத்தி ராமர் கோவிலுக்கான பூமி பூஜையை நம் பாரத பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள் துவக்கி வைத்தார். 2021 72வது குடியரசு தின ஊர்வலத்தின் போது வால்மீகி மற்றும் அயோத்தி ராமர் கோயில் மாதிரி வாகனம் இடம்பெற்றது. 500 ஆண்டுகால வீரம் செறிந்த ராமர் கோயில் வரலாறு. நம் புனித பாரதத்தில் லட்சக்கணக்கான ராமர் கோயில் திரும்பிய பக்கமெல்லாம் இருக்கும்போது அயோத்தியில் கட்டி முடிக்கப்பட்ட ராமர் கோயிலை தன் வாழ்நாளில் ஒரு முறையாவது பார்த்துவிட வேண்டும் என்ற கோடிக்கணக்கான இந்திய மக்களின் எண்ணமாக அமைந்திருக்கிறது. பரந்துபட்ட பாரதம் மன்னர்களாலும் குறுநில மன்னர்களாலும் ஜமீன்தார்களாலும் ஆளப்பட்டு வந்தாலும் இமய முதல் குமரி வரை மக்கள் தன் விருப்பத்திற்கும் சக்திக்கும் ஏற்ப கடவுளை வணங்கி வந்தனர். ஒவ்வொரு கிராமத்திற்கும் ஊருக்கும் மாநிலத்திற்கும் ஒரு கடவுள் உண்டு. அதுபோல நம் நாட்டிற்கான ஒரே கடவுள் ராமர். அவர் பிறந்து வளர்ந்த இடம் என்பதால் அயோத்தி ராமர் கோவிலுக்கு கூடுதல் மதிப்பு, மரியாதை. ராமர் ஒரு குழந்தையாக இந்த மண்ணில் ஒவ்வொரு அடியிலும் ஓடி விளையாடியதால் கருவறையில் உலோகத்தால் ஆன 6 அங்குல உயரமே உள்ள குழந்தை ராமர் கோவில் கட்டப்பட்டது. இன்றைக்கு அயோத்தியில் எந்த வீட்டிற்கு போனாலும் அந்த வீட்டின் பூஜை அறையில் ராமர் விக்கிரகம்